3 திறமசாலிகள். ஒருவன் பெண்ணின் சுகமறிபவன், மற்றொருவன் சாப்பாட்டில் சுகமறிபவன், மற்றொருவன் உறக்கத்தில் சுகமறிபவன். இவர்களை பற்றி கேள்விப்பட்ட அந்த ராஜா அவர்களை 3 பேரையும் சோதிக்க முதலில் பெண் சுகமறிபவரின் அறைக்கு ஒரு அழகான பணிப்பெண்ணை அனுப்புகிறார். அவர் பக்கத்தில் வந்ததும் அவன் சற்றென்று எழுந்து வெளியே வந்து விடுகிறான். ஏனெனில் அப்பெண் மீது சாணி நாற்றம் வீசுகிறது என்று மன்னனிடம் கூறினான். மன்னன் விசாரிக்கும் பொழுது 10 வருடத்திற்கு முன்பு அந்த பெண் மாட்டுத் தொழுத்தில் வேலை பார்த்தாள் என்று தெரிய வருகிறது. மன்னர் ஆச்சரியப்பட்டு போகிறார். சாப்பாட்டின் சுகம் அறிந்தவனுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்படுகிறது. அதை சிறிது சாப்பிட்டு விட்டு அவ்விடத்தை விட்டு எழுந்து எட்டை வந்து விடுகிறான். ஏனெனில் அந்த சாப்பாட்டில் பிணன் நாற்றம் வீசுகிறது என்று கூறினான். மன்னர் விசாரிக்கும் பொழுது அந்த நெல்மணியானது சுடுகாட்டுக்கு பக்கத்தில் விளைந்தது என்று தெரிய வருகிறது. மன்னர் ஆச்சரியப்பட்டு போகிறார். தூக்கத்தின் சுகம் அறிந்தவனை அழகான மெத்தை விரித்து அதில் உறங்க வைக்கின்றனர். அவன் பிறண்டு படுத்து பார்க்கிறான். அவனுக்கு உறக்கம் வரவில்லை. ஏனெனில் அந்த மெத்தைக்கு கீழ் 2 முடிகள் உள்ளன. அந்த முடி அவன் மீது பட்டதனால் அவனுக்கு உறக்கம் வரவில்லை. இதை கேட்டும் மன்னர் ஆச்சரியப்பட்டு போகிறார். யார் மிகவும் திறமைசாலி?